வணக்கம் மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகள்ல இருக்கக்கூடிய மருத்துவன்மைகள பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு முட்டை மிகவும் இன்றியமையாதது. ஏன்னா முட்டையில அதிக அளவுல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. குறிப்பா முட்டையில புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், ரிபோஃப்ளோவின், ஃபோலேட், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், செலினியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ மற்றும் விட்டமின் பி6 இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதால இது தசை மற்றும் திசுக்களினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து அளிக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் இருக்குது. ஸோ முட்டையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட் வடிவங்கள், ஆஃப் ஆயில் வடிவங்கள், எண்ணெயில் வறுத்த பொரித்த முட்டைகள் எடுத்துக்கிறது, காலையில் பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இது போன்றதெல்லாம் பண்ணக்கூடாது. இது 1% கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது. வெறும் சுவைக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ள போய் நுண்ணுயிர் தொற்றுகள் நமக்கு ஏற்படலாம். அதனால் எப்போதுமே நம்ம நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சருமம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். தினமும் காலை உணவுகளில் முட்டையை வந்து நம்ம நீராவியில் வேக வைத்து அவித்து எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தினுடைய எலாஸ்டிசிட்டி அதை வந்து அதிகரிக்க செய்யும். அதாவது நெகிழ்வுத்தன்மை நமக்கு அதிகரிக்கும். சருமத்தில் சுருக்கங்கள் தோன்றாது. கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் இருக்கிறதால எப்போதுமே சருமம் வந்து சுருக்கம் இல்லாமல் கரும்புள்ளிகளோ முகப்பொருட்களோ அப்புறம் கண் கருவளையங்களோ எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதோட சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையை அதிகரிக்க செய்து சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நீராவியில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். ஸோ வெயிச்சு முட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் அது. புரதச்சத்து குறைபாடை தீர்ப்பதற்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். இந்தியாவில் 80% மேற்பட்டோர் புரதச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுறாங்க. இதனுடைய அளவை குறைத்து புரத தேவையை ஓரளவுக்கு நிறைவு செய்வதற்கும் அதனால் தசை வளர்ச்சியை அதிகரிக்க செய்கிறதுக்கும் முட்டை முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. காலை உணவுகளில் முட்டை ஏதாவது ஒரு வகையில் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போவுமே நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து நமக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அதோடைய குறைகளினுடைய அந்த தீவிரத்தை நம்ம குறைக்க முடியும். அதாவது புரதச்சத்துடைய குறையெல்லாம் இல்லாமல் அது வந்து நம்ம முழுமையாக ஈடுகட்டிக்கிறதால உடல் வளர்ச்சி மேம்படும், மூளை செயல்திறன் நன்றாக இருக்கும், தசை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். இயல்பாகவே தசைகள் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கிறதால நம்மளுடைய உடல் இயக்கம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கெல்லாம் புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அப்படின்றதுக்காக முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தசை மற்றும் எலும்பு ஆரோக்கியம் இரண்டும் இணைந்து மேம்படுவதற்கு நம்ம வந்து முட்டை எடுத்துக்கலாம். நம்முடைய உடல் இயக்கத்திற்கு அடிப்படையானது எலும்புகள் தான். ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நமக்கு எலும்புகள் வழங்குது. எலும்புகள் நமக்கு வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். எப்போதுமே நம்மளுடைய வீக்காக இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து நம்மளுடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். ஸோ இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா நம்ம முட்டை எடுத்துக்கலாம் இப்போ இருந்தே. இப்போது தசை எலும்பு ஆரோக்கியமாக வலிமையாக இருக்குன்னா புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மிக அவசியம். தொடர்ந்து காலை உணவுகளில், மதிய உணவுகளில் அப்பப்போ நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு எலும்பு பலமாக இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தசைகளும் நமக்கு வந்து வலுவடைய ஆரம்பிக்கும், பற்களும் நமக்கு வந்து பலமாக இருக்கும். அப்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது. ஸோ முட்டையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் டி சத்து மற்றும் கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதால தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளினுடைய வலிமை இதன் மூலமாக அதிகரிக்கப்படுது. மேலும் முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகிய கரோட்டினாய்டு பொருட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நமது கண்களினுடைய கருவிழி செயலிழப்பு மற்றும் கண்புரை நோய்களை தடுத்து கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை வந்து இன்னும் மேம்படுத்தும். அதனால் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து முட்டை எடுத்துக்கலாம். இதன் மூலமாக கண் பார்வையை வந்து கூர்மையாக்கி கொள்ளலாம். மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி அபாயத்தை வராமல் தடுத்துக்கலாம். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரு நமக்கு சரி பண்ணிடும். ஸோ அப்போ கண் பார்வையும் கூர்மையாக்கிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அந்த கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸையும் வந்து க்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கு காரணம் முட்டையில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற கரோட்டினாய்டுகள். இதுதான் வந்து முக்கிய காரணம். இதனால் கருவெளியினுடைய செயலிழப்பு எதுவும் ஏற்படாமல் கண் கருவெளி ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வையை கூர்மைப்படுத்திக்கலாம். முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் என்ற பொருள் நரம்பு மண்டலம் மற்றும் இதய நரம்பு மண்டலத்தினுடைய பிரச்சனையை குறைத்து மூளையினுடைய செயல்பாட்டை சிறப்பாக இயங்க வைக்கும். அதனால் இரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி வருகிறதால எந்த விதமான இறுக்க
தன்மையும் நமக்கு இருக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கலாம். முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குது. கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்குது. அதனால் வந்து கொலஸ்ட்ரால் நம்மளுடைய உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள், உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்பட்டு உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு முட்டை உறுதுணையாக இருக்கும். ஸோ முட்டை சாப்பிட்ட முடியும்னா மூளையானது மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு ஆற்றல் அதிகரிக்கும். புற்றுநோய் வராமல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுவதற்கு கூட முட்டை உதவிகரமாக இருக்கும். அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலில் வந்து பரவாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து முட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோக்கியமான நம்மளுடைய உடலில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தேவையில்லாத ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் குறைக்கப்படுவதால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் செல்ல ஆரம்பிக்கும். இதய துடிப்பு இதன் மூலமாக சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. நம்ம நலமோடு இருக்கலாம். எனவே நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை போயிட்டு நலமோடு வாழுங்க. நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தினமும் ஒரு நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு சாப்பிட்டு வளமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.